நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் கட்சியை. ஆனால் சில காலங்கள்லேயே எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி பல காரணங்கள்னால அவர் வந்து கட்சியை கலைச்சிட்டாரு. அதுதான் உண்மை. அவரே ஒரு மேடையில் இந்த பக்கம் ஒரு ஜாம்பவான், அந்த பக்கம் ஒரு ஜாம்பவான் இருக்காங்க, இவங்களை எதிர்த்து நம்ம வந்து இடையில வந்து ஒரு நடிகனாக வந்து இந்த இடத்துல நிலைத்து நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதை வச்சு நான் சொன்னதை இவர் சாதாரண ஒரு சின்ன விஷயமாக சொல்லியிருந்தார், மறைமுகமாக சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை. அவரே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆதவர்ஜுனா கடுமையாக கொஞ்சம் சொல்லிட்டார் அப்படிங்கிறத வந்து சொல்லி இன்றைக்கி வருத்தம் தெரிவிச்சிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். அதை பார்த்த உடனே இப்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவர்ஜுனா அவர்கள் அவரோட மேடையிலேயே பகிரங்கமாக ரஜினிகாந்த் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். இப்போ இதான் டாப் நியூஸ். நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய நீங்க வயதில் மூத்தவர், அதுக்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். இப்போ ரஜினி எவ்வளவோ ப்ராப்ளம் நடக்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் தான் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. ரஜினி ரசிகர்களிடம் சரி, ரஜினிகாந்த் அவர்களே நேரடியாக வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இதுக்கு முன்னாடி பல கட்சிகள் இப்போ அவரை வந்து பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, பல கட்சிகள் வந்து அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்கல்ல, அந்த கட்சிகளுமே இவர் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கும்போது பல அவதூறுகள், பல கேலிகள், பல கிண்டல்கள், இழிவான வார்த்தைகளெல்லாம் டார்கெட் பண்ணாங்க. அப்பொழுதெல்லாம் ரஜினி அவர்கள் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கவில்லை. சரி, ஓகே, ஒரு வழியாக இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை டவுன் பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணுங்கள். நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா.